திருத்தணி அருகே 6 பேர் கொண்ட மர்ம வாலிபர்கள் சொகுசு காரில் கத்திமுனையில் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி வாலிபரை கடத்திச் சென்றுள்ளனர். போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள அக்கூர் ஊராட்சியில் உள்ள நத்தம் கிராமத்தில் முருகன் கோவில் உள்ள பகுதியில் வசிப்பவர் கண்ணையா. இவரது மகன் வெங்கடாமுனி, வயது 43. இவர் முதுநிலை பட்டம் படித்துள்ளார். வெங்கடமுனி இவர் கிராமத்தில் மாடுகள் மற்றும் வயல்வெளி வேலைகள் பார்த்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது முருகன் கோவில் மண்டபம் கோவிலுக்கு பின்புறம் இவரை சொகுசு காரில் 6 பேர் வந்த மர்ம நபர்கள் முகவரி கேட்பது போல் காரின் அருகில் அழைத்து பட்டாக்கத்திகளுடன் அனைவரும் வைத்துக்கொண்டு வெங்கடமுனி வாலிபரை கத்திமுனையில் கடத்தியுள்ளனர். அந்த கிராமத்தில் இருந்த பொதுமக்கள் மற்றும் வெங்கடமுனி உறவினர்கள் சொகுசு காரை தடுக்க முயன்றுள்ளனர். அப்பொழுது பட்டாக்கத்தியை காட்டி கொன்றுவிடுவோம் என்று சொகுசு காரில் வந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர். கார் சிறிது தூரம் போகும்போது ஊர்க்காரர்கள் அந்த காரின் கண்ணாடியை கல்லெறிந்து உடைத்து உள்ளனர். மேலும் இந்த சம்பவங்களை அந்த பகுதியில் இருந்த செவிலியர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். அப்பொழுது அந்த 6 பேர் கொண்ட மர்ம வாலிபர்கள் கத்தியை காட்டி செவிலியரை வீடியோவை எடுத்தால் கொன்றுவிடுவோம் என்று காரில் சென்றவரை மிரட்டியுள்ளனர். வெங்கடமுனி வாலிபரை சொகுசு காரில் கடத்திக் கொண்டு திருத்தணியை நோக்கி வந்துள்ளார். இவர்கள் திருத்தணி நோக்கி சென்றார்களா அல்லது திருத்தணியிலிருந்து வேலூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் சென்றார்களா என்று சம்பவ இடத்தில் திருத்தணி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கூறப்படுவது, கடத்தப்பட்ட வாலிபர் வெங்கடமுனி சில வருடங்களுக்கு முன்பு பிட்காயின் என்ற தொழில் செய்து வந்துள்ளார் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் 1 லட்சம் கொடுத்தால் 10,000 வட்டி என்ற நிதி நிறுவனங்களிலும் இவர் முதலீடு செய்து சில சம்பவங்களும் இதில் நடைபெற்றுள்ளது. இந்த 2 சம்பவங்களில் தொடர்புடையவர்கள்தான் வாலிபர் வெங்கடமுனியை கடத்தி சென்று இருக்க வேண்டும் என்று போலீசார் துரிதமாக அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை வைத்து விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். கத்திமுனையில் நத்தம் கிராமத்தில் பட்டப்பகலில் ஒரு வாலிபர் அவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன். எத்தனை பேர் இருந்தாங்க? கார் இப்படி போடுற மாதிரியா இப்படி திறக்கிற மாதிரியா? இப்படி திறக்கிற மாதிரி. டோர் இப்படி திறக்கிறதா மாறுது. ப்ளூ கலர் ஷர்ட். எத்தனை கத்தி வச்சிருந்தாங்க?